So as I said, gastric phase. So எப்போ வந்து food வந்து it is like உங்களுடைய stomach is stimulated after food ingestion. நம்மளுடைய ஸ்டமக்கில் ஃபுட் ரீச் ஆன உடனே என்ன நடக்கும் அப்படின்னா, there is a hormone called gastrin. So gastrin plays a major role because gastrin is a hormone that is produced by the enteroendocrine cells. ஓகே, ஸோ சாப்பாடு வந்து உங்களுடைய ஸ்டமக்கு ரீச் ஆச்சு. ரீச் பண்ணோடனே enteroendocrine cells என்ன பண்ணுதுன்னா, it will produce a hormone called gastrin. இந்த gastrin என்ன பண்ணுன்னா, it will be mixed with the bloodstream. So bloodstreamலேயே போயிட்டு இருக்கும். It will travel through bloodstream and it will reaches the gastric gland that is there in the stomach layer. So stomach layerல இருக்க அந்த gastric gland போய் stimulate பண்ணும். So food reach ஆயிடுச்சு, you have to produce your gastric juice. Otherwise அதை வந்து நம்மளால டைஜஸ்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு இண்டிகேஷன் கொடுக்கும். ஸோ அந்த ஸ்டிமுலேஷனால தான் வந்து கேஸ்ட்ரிக் கிளாண்ட் வந்து கேஸ்ட்ரிக் ஜூஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த ஃபேஸ் இப்படி வந்து ஸ்டிமுலேட் ஆகி கேஸ்ட்ரிக் ஜூஸ் ப்ரொடியூஸ் ஆகிற இந்த ஃபேஸை தான் நம்ம கேஸ்ட்ரிக் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் இன்டெஸ்டினல் ஃபேஸ். இன்டெஸ்டினல் ஃபேஸ் என்னன்றதுன்னா, ஸோ இப்போ கேஸ்ட்ரிக் ஜூஸ் ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு. ஸோ கேஸ்ட்ரிக் ஸ்டமக்கில் கேஸ்ட்ரிக் ஜூஸ் ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு, ஃபுட்டோட கேஸ்ட்ரிக் ஜூஸ் மிக்ஸ் ஆகிடுச்சு, பார்ஷியல் டைஜஷன் முடிஞ்சாச்சு. டைஜஸ்ட் ஆன அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ், ஸோ அந்த சைம் இருக்கு இல்லையா, அந்த சைம் வந்து இட் ஹாஸ் டு பி மூவ் டு தி டியோடினம், தட் இஸ் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் யுவர் இன்டெஸ்டைன். ஸோ அப்படி மூவ் ஆகிடும். மூவ் ஆன உடனே என்ன நடக்கும்னா, அகைன் நம்மளுடைய அனதர் ஹார்மோன், ஸோ ஒன்ஸ் வந்து இன்டெஸ்டைனுக்கு ரீச் ஆன உடனே த ஹார்மோன் கால் என்டரோகாஸ்ட்ரோன்ற ஒரு ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அங்கே கேஸ்ட்ரின்ற ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகுது, இங்கே என்டரோகாஸ்ட்ரோன்ற ஒரு ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னா, it will indicate the gastric gland to stop producing gastric juice. ஸோ உன்னோட ஃபுட் வந்து ஆல்ரெடி இன்டெஸ்டைனுக்கு ரீச் ஆயாச்சு, இதுக்கு மேலே you don't need to produce any secretion அப்படின்னு சொல்லும். அதெல்லாம் என்ன பண்ணுன்னா, அப்படியே gastric gland வந்து it will reduce its production, gastric juice production, and then it also reduces gastric motility. So that's how it happens. So in the phase தான் வந்து we say intestinal phase அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Okay, so we have three phases: cephalic phase, gastric phase, intestinal phase. So cephalic phaseன்றது வந்து ஃபுட் வந்து ஸ்டமக் ரீச் ஆகணுன்ற அவசியமே கிடையாது. இட்ஸ் பை தி ஸ்டிமுலேஷன் ஆஃப் யர் சென்ஸ் ஆர்கன். சாப்பாடை பார்க்குறதோ, வேர்ட்ஸ் கேட்குறதோ, ஸ்மெல்லை வந்து இஃப் யூ ஸ்னோ த ஸ்மெல், ஸோ இதுமாரி விஷயங்களால் when you feel like some kind of food is there அப்படின்னு ஒரு தாட் இருக்கும்போது உன்னுடைய சென்ஸ் ஆர்கன் ஸ்டிமுலேட் ஆகும். ஸோ அல்டிமேட்லி தட் வில் இன்டியூஸ் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் கேஸ்ட்ரிக் ஜூஸ். அதை தான் வந்து ஃபஸ்ட் ஃபேஸ் சொல்கிறோம், செஃபாலிக் ஃபேஸில். கேஸ்ட்ரிக் ஃபேஸ் ஃபுட் வந்து ஸ்டமக் ரீச் ஆனதுக்கப்புறம். இன்டெஸ்டினல் ஃபேஸ் ஃபுட் வந்து ஸ்டமக்லேருந்து வெளில இன்டெஸ்டினுக்கு போனதுக்கப்புறம். ஸோ இதான் வந்து த்ரீ ஃபேஸ் ஆஃப் கேஸ்ட்ரிக் ஜூஸஸ். Next one is functions of stomach. Okay, so let us understand the functions of stomach. So as I already told, it is this temporary storage. So we have a hormone, we have a enzyme called pepsinogen. So pepsinogen ஒரு enzyme already நான் வந்து already mention பண்ணியிருக்கேன் in gastric juice. அது inactive ஃபார்மில் இருக்கும். ஸோ அந்த inactive form of pepsinogen வந்து it has to be activated to pepsin. pepsin ஒரு என்சைமாக கன்வெர்ட் ஆகணும், ஆக்டிவேட் ஆகணும். அதுக்கு வந்து we need HCl. அது கண்டிப்பாக நம்ம கேஸ்ட்ரிக் ஜூஸில் ப்ரொடியூஸ் ஆகுது. கேஸ்ட்ரிக் எங்கே ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா நம்மளோட ஸ்டமக்கில் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அல்டிமேட்லி அந்த பெப்சினோஜன்ற இன்ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் பெப்சினோஜன் வந்து பெப்சினாக கன்வெர்ட் ஆகிடும். பெப்சினோட மேஜர் ஃபங்க்ஷன் என்ன அப்படின் போது, இட் இஸ் அ ப்ரோட்டியோலைட்டிக் என்சைம் சொல்லுவாங்க. அதாவது ப்ரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணுற என்சைம். ஸோ இது என்ன பண்ணால் ப்ரோட்டீன் காம்போனண்ட்டை டைஜஸ்ட் பண்ணி பாலிபெப்டைட்ஸாக கன்வெர்ட் பண்ணி விட ஆரம்பிச்சிடும். இதுதான் மேஜர் ஃபார்ம் ஆஃப் டைஜஷன் தட் ஹேப்பன்ஸ் இன் ஸ்டமக். ஸோ கெமிக்கல் டைஜஷன் சொல்லலாம். ஸோ இந்த ஆக்ஷனுக்கு வந்து we need a place. ஸோ இந்த ஆக்டிவேஷன் அதெல்லாம் நடக்கிறதுக்கு வந்து we need a storage place. ஸோ ஸ்டமக்கில் மட்டும்தான் இட் ஸ்டேட்ஸ் நியர்லி 1 to 4 hours. ஸோ சாப்பிட்ற சாப்பாடு 1லேருந்து 4 hours வரைக்கும் உங்களோட ஃபுட் நம்மளோட ஸ்டமக்கில் இருந்துகிட்டே இருக்கும். டைஜஷன் நல்லா கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான், பார்ட்ஸ்லி நல்லா ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் இட் வில் பி மூவ் டு த நெக்ஸ்ட் பார்ட்ஸ். மேக்ஸிமம் டைஜஷன் எங்கே நடக்கும்னா நம்மளுடைய ஸ்மால் இன்டெஸ்டைன், நம்மளுடைய ஸ்டமக்கில் தான். ஏன்னா இதுக்கு அடுத்து போகிறது வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸ்மால் இன்டெஸ்டைனில் அல்டிமேட்லி டைஜஷன்ற ஒரு விஷயம் நடந்துட்டு, அப்சார்ப்ஷன்ற விஷயம் நடக்குது. ஸோ மேக்ஸிமம் டைஜஷன் எங்கே நடக்கும்னா இந்த ஸ்டமக்கில் தான் நடக்கணும். ஸோ இது வந்து டெம்பரரி ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட். ஸோ தட் வாட் ஹேப்பன்ஸ், த pepsinogen will be converted to pepsin and pepsin will act. ஸோ இது எல்லாமே இங்கே தான் நடக்குது.
மெக்கானிக்கல் டைஜஷன்றது என்னென்னா we have the smooth muscles. In the smooth muscles on the layer of our stomach helps in the churning process. ஸோ கடையிறது அண்ட் தென் வந்து பெரிசல்டிக் மூமெண்ட் இதெல்லாம் பண்ணுறதால லூப்ரிகேஷன் எல்லாமே நடக்கிறதால நல்ல ஒரு சேர்னிங் நடக்குது, நல்ல கடைய ஆரம்பிக்குது. கடைஞ்சதுக்கப்புறம் ஒரு சைமுன்ற ஒரு கன்சிஸ்டன்ஸில் ஃபுட் வந்து கன்வெர்ட் ஆகுது. ஸோ இட்ஸ் ஹெல்ப்ஸ் தி மெக்கானிக்கல் டைஜஷன் ஆல்சோ. டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் மைக்ரோப்ஸ். டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் மைக்ரோப்ஸ் என்னென்னா அஃப்கோர்ஸ் whenever we are consuming some food, unfortunately we will be consuming lot of microbes. Definitely என்னதான் ஹீட் பண்ணி சாப்பிட்ற இல்லை கோல்டாக சாப்பிட்ற வாட் எவர் மேபி நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் தேர் வில் பி சம் மைக்ரோப்ஸ். ஓகே, கண்டிப்பாக அது டிசீஸ் காசிங்காக இருக்கலாம், நமக்கு இன்ஃபெக்ஷியஸாக இருக்கும், எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். பட் வாட் ஹேப்பன்ஸ் இன் த acidity in our stomach, HCl, it will destroy the microorganism that will produce defense against microorganism. And of course preparation of iron for absorption. So iron வந்து absorptionக்கு again we need the acidic environment. ஸோ அதுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய gastric juice and நம்மளுடைய ஸ்டமக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரொடக்ஷன் அண்ட் செக்ரிஷன் ஆஃப் இன்ட்ரின்சிக் ஃபேக்டர், இது நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். Intrinsic factors are the most important factor that helps in the absorption of vitamin B12. ஸோ விட்டமின் B12ன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூட்ரியன்ட். ஸோ அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு we need this intrinsic factors. ஸோ அது வந்து it is secreted in our gastric juice. So ultimately that will be helpful for us. And then இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஸோ it functions அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா ஆஃப்டர் ஃபினிஷிங் த டைஜஷன், பார்ஷியல் டைஜஷன் நடந்ததுக்கப்புறம் என்ன ஆகுனா நல்லா பார்ஷியல் டைஜஸ்டான அந்த டைம் இருக்குது. ஸோ இது கம்ப்ளீட் ஆன உடனே என்ன நடக்கும்னா நம்ம ஃபைலோரஸ் லாஸ்ட் பார்ட் ஆஃப் அவர் ஸ்டமக் இருக்கு இல்லையா, that will push the chyme to the duodenum. How? இது என்ன பண்ணணும்னா நம்மளுடைய ஃபைலரிக் ஸ்பிங்க்டர்னு சொல்கிற ஒரு டோர் இருக்கு இல்லையா, அந்த டோரை புஷ் பண்ணி ஓப்பன் பண்ண வைக்கும். அப்படி ஓப்பன் பண்ண உடனே நம்மளுடைய ஸ்டமக்கில் டைஜஸ்ட் ஆகிற விஷயம் அட் அ ரஷ் வந்து இட் வில் பி சென்ட் டு த டியோடினம். சென்ட் ஆன உடனே வந்து நம்மளுடைய ஸ்டமக் வந்து க்ளோஸ் ஆகும். எப்படின்னா ஃபைலரிக் ஸ்பிங்க்டர் க்ளோஸ் ஆகிறதால. ஓகே, ஸோ இதோட வந்து ஸ்டமக் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் வி ஹாவ் அ லிவர். ஸோ லிவர் இஸ் தி மேஜர் ஆர்கன். ஸோ நம்ம சொல்லணும்னா நம்மளுடைய பாடியில் இருக்கிறதே ரொம்ப லார்ஜஸ்ட் ஆர்கன் சொன்னால் இட் இஸ் நத்திங் பட் லிவர். It is reddish brown in color and it weighs nearly 1 to 3 kg. That is depends on the depends on the individual. It weighs nearly 1 to 3 kg. So இது எங்கே ஆரம்பிக்குதுன்னா it starts from your right hypochondric region. நான் வந்து ஸ்டமக்கை லெஃப்ட் hypochondric region சொன்னேன். இங்கே பார்த்தீங்கன்னா it starts from the right hypochondric region and ends in the left hypochondric region. சரியா, அதான் உங்களுக்கு தெரியும். ஸ்டமக்கோ லிவரையும் பார்க்க ஒரு கிறிஸ் கிராஸில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். அண்ட் இட் ஹாஸ் 4 மேஜர் லோப்ஸ். ஸோ 2 லோப்ஸ் வந்து விசிபிளாக இருக்கும், 2 lobes won't be visible that much. So that 2 main lobes are right lobe and then left lobe of liver. So we have the 2 lobes. Apart from that we have 2 additional lobes. One is quadrate lobe and another one is caudate lobe னு சொல்வாங்க. So that is not visible in this picture. And it has 2 large blood vessels. So இதில் வந்து 2 blood vessels இருக்கு, large blood vessels. So ஒன்று வந்து hepatic artery, you can see here, and another one is portal vein, you can see the blue one. So hepatic artery என்ன பண்ணுனா it carries nearly 25% of blood வந்து கேரி பண்ணுறது இந்த hepatic artery தான். So what happens, இது கேரி பண்ணுறது the blood is rich in oxygen from the aorta. So aortaலேருந்து கேரி பண்ணுற இந்த blood வந்து it is rich in oxygen. And portal vein பார்த்தீங்கன்னா it carries a blood rich in nutrients from the GI tract, okay, spleen and pancreas. So portal vein-ல வர blood வந்து it is rich in nutrients and hepatic artery-ல இருக்கிற blood that is rich in oxygen. Both are important for the liver. Okay, so இந்த 2 blood vessels வந்து it is made up of millions and millions of capillaries.
ஸோ அந்த கேபிலரிஸ் தான் வந்து இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் சினோசாய்ட்ஸ்னு சொல்லுவாங்க. யூ கேன் see the sinusoids here. Okay, some of the sinusoids has a cell lining called as Kupffer cells னு சொல்லுவாங்க. and each lobule, அதாவது ஒவ்வொரு sinusoids leads to lobule, and each lobule is made up of millions of hepatic cells. You can see the hepatic cells also here. Hepatocytes னு சொல்றது hepatic cells. These are the hepatic cells. சரி, so we have the capillaries எல்லாம் ஓகே. எப்படி இந்த லிவர் வந்து ப்ராப்பராக ஒரு இடத்துல ஃபிக்ஸ் ஆகிருக்கு, எப்படி இந்த ஆர்ட்ரிஸ் அண்ட் வெயின்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஃபிக்ஸ் ஆகணும்னா we need a capsule like structure. ஸோ அது என்னதுன்னா இட்ஸ் நத்திங் பட் கிளிசான் கேப்சூல். ஸோ யூ கேன் see the கிளிசான் கேப்சூல் ஹியர். ஸோ இந்த கேப்சூல் தான் நம்மளுடைய பைல் டக்காக இருக்கலாம், போர்ட்டல் வெயினாக இருக்கலாம், ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரியாக இருக்கலாம், எல்லாத்தையும் ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிற ஒரு கேப்சூல் தான் கிளிசான் கேப்சூல். தட் யூ கேன் see here. Next, functions of liver. So liver plays a different function. So first is carbohydrate metabolism. So எப்படி இது carbohydrate metabolism ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, carbohydrate metabolism பொறுத்த வரைக்கும் 2 major hormones plays a major role. So one is insulin, நமக்கு தெரியும், and second one is glucagon. இன்சுலினோட வேலை என்னன்னா, பிளட்ல இருக்க குளுக்கோஸ், எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் குளுக்கோஸை கிளைகோஜனை ஸ்டோர் பண்ணி நம்ம லிவரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். குளுக்கோகோனோட ஃபங்க்ஷன் என்னென்னா, எப்போ வந்து நம்ம பிளட்டில் வந்து இன்சுலின் லெவல் கம்மியாக சுகர் லெவல் கம்மியாக இருக்குது, பிளட் குளுக்கோஸோட லெவல் கம்மியாக இருக்கணும் போது we need energy to function. ஸோ எப்போ அது கம்மியாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க கிளைகோஜனை குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கும். இதான் ரெண்டு வேலையும். இது ரெண்டு ஸ்டோரேஜுக்குமே வந்து we need liver. ஸோ லிவரில் தான் கிளைகோஜன் ஸ்டோர் ஆகிறது, அண்ட் தென் அந்த ஹார்மோன் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் கண்டிப்பாக லிவர் பிளேஸ் அ மேஜர் ரோல். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபேட் மெட்டபாலிசம். ஃபேட் மெட்டபாலிசம் பொறுத்த வரைக்கும் டீசேச்சுரேஷன் ஆஃப் ஃபேட், ஒரு ஸ்டோர்டு ஃபேட். ஸோ நம்ம கிளைகோஜன் இஸ் ஸ்டோர்டு ஃபேட், அதை சிம்பிள் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணுறதும் இந்த லிவர் தான். எப்படின்னா, இட் ஹேஸ் அ பைல் கண்டென்ட் இன் இட். ஸோ பைல் இஸ் அ பைல் ஜூஸ். ஸோ பைல் ஜூஸ் ஆக்ட்ஸ் as a important factor for the absorption and digestion of fat. ஏன்னா பைல் தான் வந்து ஃபேட் டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம். ஸோ பைல் அல்டிமேட்லி செக்ரீட்ஸ் ஃப்ரம் தி லிவர். Ultimately, it plays a major role in the fat metabolism. Protein metabolism. How protein? Protein பொறுத்த வரைக்கும் எப்போ வந்து certain amino acid is not at all essential for the completion of new protein, ஒரு நியூ ப்ரோட்டீன் மாலிகுலர் ஃபார்ம் ஆக போகிறது கிடையாதுன்ற போது அந்த அமினோ ஆசிட் வந்து நைட்ரஜனை என்ன பண்ணுன்னா இந்த லிவர் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து இட் வில் பி it will be converted as urea. அதுக்கப்புறம் யூரின்லேருந்து அது வெளியில் வரதுக்கு, ஏன்னா தேவையில்லாத ப்ரோட்டீனை வெளியில் கொண்டு வரது யூரியான்ற ஃபார்மில் யூரின் வழியாக சென்ட் பண்ணுறதுக்கு லிவர் பிளேஸ் a major role. And again, it breaks the nucleoprotein from cell. So each and every cell has a nucleoprotein. So அந்த செல்லில் அந்த nucleoprotein ரிமூவ் பண்ணிவிட்டு யூரிக் ஆசிடாக கன்வெர்ட் பண்ணிட்டு அதையும் யூரின் வழியாக எக்ஸ்ட்ரீட் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. டிரான்சமினேஷன். ஸோ டிரான்சமினேஷன்றது என்ன அப்படின்னா, இதில் டிரான்டமினேஷன் போட்டிருக்கேன், இட்ஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இட்ஸ் டிரான்சமினேஷன், TRANSAMINATION. ஸோ ஒரு பர்டிகுலர் அமினோ ஆசிடில் இருக்கிற நைட்ரஜன் போர்ஷனை மட்டும் தனியாக பிரித்து அந்த நைட்ரஜன் போர்ஷனை வேற ஒரு கார்போஹைட்ரேட் மாலிகுலோட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நியூ நான் எசென்ஷியல் அமினோ ஆசிடாக கன்வெர்ட் பண்ணுறது தான் வந்து we say டிரான்சமினேஷன். ஸோ அதுக்கு லிவர் பிளேஸ் அ மேஜர் ரோல். அண்ட் சிந்தசிஸ் ஆஃப் பிளாஸ்மா ப்ரோட்டீன், blood clotting factors, எல்லாத்துக்குமே liver, there's a lot of important functions in it. Apart from this, we have other functions. So it acts as a important factor for the breakdown of erythrocytes, and it is helpful in defense against it produces a defense against microbes that is carried out by the phagocytic Kupffer cells in the sinusoids. And detoxification of drugs and toxic substances. So whatever we are consuming, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற பெஸ்டிசைட்ஸாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது காம்பனண்ட்டாக இருக்கலாம், which is toxic to us, will be detoxified only by the liver. லிவர் தான் இது எல்லாத்தையும், நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் ட்ரக் எடுத்துக்கிறோம், ஏதாவது மெடிசன்ஸ் எடுத்துக்கிறோம்னா அதில் இருக்கிற டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸை டீடாக்சிஃபை பண்ணுறதே இந்த லிவர் தான். அதனால தான் ஒவ்வொரு பீரியட் நீங்கள் நிறைய ட்ரக்ஸ் ஆடும்போது லிவர் டேமேஜ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு மேலே அதை லோடை தாங்க முடியாது. அண்ட் தென் மெட்டபாலிசம் ஆஃப் எத்தனால் ஃப்ரம் தி ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ். ஸோ அதனால தான் ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் சாப்பிடாதீங்க. நிறைய வந்து ஆல்கஹால் பெவரேஜஸ் சாப்பிட்றீங்கன்னா லிவர் வந்து டேமேஜ் ஆகும்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அகெயின் இதுதான்
இந்த எத்தனாலோடைய மெட்டபாலிசத்துக்கு கண்டிப்பாக we need liver. ஸோ லிவர் தான் அந்த வேலையை பண்ணுது. ஸோ எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் வேலை கொடுத்தாலும் கண்டிப்பாக அந்த லோட் தாங்க முடியாமல் லிவர் டிஸ்ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் சம் எக்ஸ்டென்ஸ் இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் தி இன்ஆக்டிவேஷன் ஆஃப் ஹார்மோன்ஸ் லைக் இன்சுலின், குளுக்கோகான், கார்டிசால், ஆல்டோஸ்டெரான், தைராய்டு அண்ட் செக்ஸ் ஹார்மோன்ஸோட இன்ஆக்டிவேஷனுக்கு லிவர் தேவைப்படுது. Synthesis of vitamin A from keratin, production of heat, secretion of bile, storage of fat soluble vitamins, iron, copper and B vitamins. எல்லாத்துக்குமே we need this we need this liver because இந்த எல்லா நியூட்ரியன்ஸுமே வந்து லிவரில் தான் ஸ்டோர் ஆகிருக்கு. இந்த ஸ்டோர்டு லிவர் தான் வந்து நம்ம எப்போ பார்த்தாலும் ஒரு சோர்ஸஸ், ஏதாவது அயன் சோர்ஸோ இல்லை காப்பர் சோர்ஸ், ஜிங்க் சோர்ஸோ எதை சொன்னாலும் என்ன சொல்லும், சிக்கன் லிவர், மட்டன் லிவர் எடுத்துக்கோன்னு சொன்னால் பிகாஸ் எல்லா உயிரினத்துக்குமே வந்து எல்லா ஸ்பீஷீஸ்க்குமே வந்து லிவர் ஆக்ட்ஸ் ஆஸ் அ ஸ்டோரேஜ் ஆஃப் நியூட்ரியன்ட். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் பைல். ஸோ நெக்ஸ்ட் வந்து பைல். ஸோ பைல் இஸ் நத்திங் பட் தி secretion that is produced by the liver and it is stored in the gallbladder through the hepatic duct. So bile பொறுத்த வரைக்கும் of course it is secreted from the liverல தான் secrete ஆகுது. ஆனால் liverல இருந்து டைரக்டாக நம்மளுடைய GI tract உள்ள நுழையாது. It will be sent to the gallbladder. So gallbladderலேருந்து there will be a hepatic duct. So hepatic duct வழியாக வந்து இந்த bile வந்து it will be sent to the GI tract. So fat digestionக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதெல்லாம் நான் ஒரு டீடைல் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் நான். ஸோ நியர்லி 500லேருந்து 1000 ml per day வரைக்கும் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு பைல் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ பைல் கண்டெயின் பைல் சால்ட்ஸ், பிலிருபின், கொலஸ்ட்ரால், மினரல் சால்ட்ஸ். பிலிருபின் இஸ் நத்திங் பட் பைல் பிக்மெண்ட் தான் பிலிருபின் சொல்லுவோம். ஸோ வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பைல்? ஸோ ஆஸ் ஐ செட் பைல் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் த ஃபேட் மெட்டபாலிசம். ஸோ சில ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ஃபேட்டி ஆசிட்ஸ் ஆர் ஃபேட் soluble only, not water soluble. ஸோ அதை வந்து வாட்டர் soluble ஆனால் மட்டும்தான் நம்ம பாடியால் அதை டைஜஸ்ட் பண்ண முடியும், ரைட்? அதுக்கப்புறம் தான் அதை அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ இந்த பைல் என்ன பண்ணுன்னா இட் வில் மேக் தி ஃபேட்டி ஆசிட் இன்டு அ soluble, வாட்டர் soluble ஒன். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஃபேட்டி ஆசிட்டில் இருக்கிற சம் ஆஃப் ஃபேட் soluble vitamins also can be absorbed so easily. ஸோ fat soluble vitamins absorb பண்ணுறதுக்கு we need this bile. And then in the terminal ileum, last part of ileumல என்ன நடக்குது, large intestineல என்ன நடக்குது அப்படின்னா what happens, நம்மளுடைய bile salt வந்து it will be reabsorbed and restored to liver. ஸோ அதை வந்து we say intro hepatic circulation சொல்லுவாங்க. And it is necessary for the vitamin K absorption and digestion of fat. Stercobilin. So stercobilinன்றது என்னன்னா it is the component that is produced by the bilirubin. Bilirubin metabolism வந்து there will be a end product called stercobilin. So அந்த stercobilin தான் நம்மளுடைய feces உடைய smell as well as color, ஒரு yellowish brown color and ஒரு ஸ்மெல் வருது இல்லையா, அந்த ஆர்டரை கொடுக்கறது வந்து இந்த stercobilin தான். This stercobilin is produced by the bilirubin. Okay, so bile la இது produce ஆகுது. So all these are the functions of bile. So pancreas and other structure வந்து நான் next videoல உங்களுக்கு clear-ஆ சொல்லி தரேன். Is it clear, girls?